2026 ஐபிஎல் சீசன் கூடிய விரைவில் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த சீசன் இந்தியன் பிரீமியர் லீக் சீசன் இல்லை, இன்ஜூரி பிரீமியர் லீக் சீசன் சொல்லிட்டு நிறைய முன்னணி வீரர்கள் வந்து கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படி கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த சீசன்ல ஏகப்பட்ட வீரர்கள் இன்ஜூரி காரணமாக இந்த நடப்பு ஐபிஎல் தொடரிலிருந்து விலகப் போவதாக அதிரடியான தகவல்களை வந்து நிறைய வீரர்கள், வெளிநாட்டு வீரர்கள், பர்டிகுலர்லி வெளிநாட்டு வீரர்கள் வந்து கொடுத்து இருக்கிறதுனால ஸோ இது இன்ஜூரி பிரீமியர் லீக் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் தான் போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி தான் நம்ம சிஎஸ்கேலையும் தகவல்கள் வந்து போயிட்டு இருக்கு. 2 ஆஸ்திரேலிய வீரர்கள் இந்த சீசன்லிருந்து வெளியேறப் போவதாக ஒரு அதிரடியான தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு விஷயம் சிஎஸ்கே ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு கூட நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஐபிஎல் வந்து பரபரப்பாக போயிட்டு இருக்கு. ஸோ சிஎஸ்கேலாம் பயங்கரமாக செட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த சீசன் ஒரு தரமான சம்பவம் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே அவரோட எதிர்பார்த்தோம். ஸோ ஸ்டார்டிங்லேயே இப்படி ஒரு விஷயம் நடக்கணும்னு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. நிறைய டீம்லேருந்து நிறைய வீரர்கள் வந்து விலகப் போவதாகவும் ஒரு தகவல் வெளியே இருக்குது. பாதி ஆஃபில் வரமாட்டாங்க, ஒரு சில போட்டிகள் வந்து விளையாட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கு அப்படின் போது, ஸோ என்னடா இது ஸ்டார்டிங்லேயே இப்படி வந்து தொடங்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு வருத்தமாக இருக்குது. அது எல்லாத்தையுமே தாண்டி நம்ம சிஎஸ்கே அணியில் ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்குங்க. ஒரு புயல் வேக பவுலரை வந்து சிஎஸ்கே அணி வந்து எடுக்க போகிறதா நமக்கு ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாதன் எல்லிஸுடைய ரீப்ளேஸ்மெண்ட். நாதன் எல்லிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஜுரி காரணமாக இந்த நடப்பு தொடர் ஐபிஎல் இருந்து விலக போவதாக ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் வந்து வெளியிட்டிருக்காரு. ஸோ அதனால் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக யாரடா எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆப்ஷனை வந்து சிஎஸ்கே அவங்களுடைய மைண்டில் வச்சுருக்காங்க. ஸோ யார் அந்த ஆப்ஷனில் இருக்காங்க, யாருக்கு சிஎஸ்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சம்பவம் இருக்குது அப்படின்றது மட்டும் நமக்கு எல்லாருக்கும் தெரியுது. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து டார்கெட் பண்ணியிருக்கிற அந்த பிளான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜே ரிச்சர்ட்சன். ஸோ இவரை வந்து சிஎஸ்கே எடுக்கலாமா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆஸ்திரேலியன் பவுலர், செம்ம குவாலிட்டி, நல்ல ஸ்பீடு, நல்ல வேரியேஷன், நல்ல குவாலிட்டி எல்லாமே இவர்கிட்ட இருக்குது அப்படின்றதுனால மேபி வந்து இவருக்கு நாம் போகலாமா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் வந்து சிஎஸ்கே மைண்ட் வாய்ஸில் இருக்குது. ஸோ அதனால் இவரை வந்து எடுத்தால் ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து கேள்விகள் போயிட்டுருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒட்டினியல் பிராட்மன். இவர் பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கன் ஃபாஸ்ட் பவுலருங்க, செம்ம ஸ்பீடுங்க, நல்ல ஹேண்டு, பயங்கரமான ஸ்பீடு ஹேண்ட் வச்சிருக்காரு. கம்பல்சரி 145க்கு மேலே ஸ்பீடு போடக்கூடிய ஒரு நல்ல குவாலிட்டி எபிலிட்டி இவர்கிட்ட இருக்குது. மேபி சிஎஸ்கே வந்து அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தில் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பவுலர் யாரும் இல்லாததுனால மேபி இவருக்கு வந்து போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப 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 அதிகமாக இருக்குது அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து இவரை சிஎஸ்கே வந்து அந்த 11ல் கொண்டு வந்தால் கண்டிப்பாக நிறைய இம்பாக்ட் ஏற்படுத்துறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இந்தியாவுக்கு எதிரான போட்டியில் இவருடைய பர்ஃபார்மன்ஸை நம்ம பார்த்துருப்போம். மேபி வந்து இவர்கிட்ட ஸ்பீடு இல்லாமல் கொஞ்சம் வேரியேஷன், ஸ்லோயர், இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சிஎஸ்கேனிக்கு ரொம்ப 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 ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். அந்த ஒரு விஷயத்தில் வந்து இவங்க கிளியராக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு பிக்காக வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பிக்காக வந்து கண்டிப்பாக இவர் இருப்பார் அப்படின்ற மாதிரி தகவல் தான் போயிட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி ஸ்பென்சர் ஜான்சன், லெஃப்ட் ஹேண்ட் பவுலர், ஆஸ்திரேலியன் பவுலர். ஸோ சிஎஸ்கே இவர் மேலே 99% வந்து இவரை எடுக்கிறதுக்கான பிளானில் தான் இருக்கிறதா ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குங்க. அஃபிஷியலாகவே ஸ்பென்சர் ஜான்சன் தான் சிஎஸ்கே உள்ள எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து சிஎஸ்கே இருப்பதாகவும் ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. மேபி அப்படி போனாங்க அப்படின்னா ஒரு நல்ல பிக்காக தான் இருக்கும் அப்படின்றது என்னுடைய மைண்ட் செட்டாக இருக்கும். ஏன்னா அவரும் வந்து நல்ல வேரியேஷன் இருக்குது, நல்ல ஸ்பீடு போடக்கூடிய வீரர், நல்ல லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் நல்லா இருக்குது. ஆனால் சிஎஸ்கேவில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறைய லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் இருக்கிறதுனால இவருக்கு சான்சஸ் இருக்குமா பிளேயிங் லெவல் அப்படின்ற கேள்விகளும் போயிட்டுருக்கு. நமக்கு தேவை இந்த இடத்துல வந்து நல்ல குவாலிட்டியான ஸ்பீட் பவுலர் தான் தேவை. ஏன்னா நம்ம ஆக்ஷனுக்கு அப்புறம் பார்த்தோம்னா சிஎஸ்கேல நல்ல ஒரு 150 ஸ்பீடு போடக்கூடிய பவுலர் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறையவே ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் மேபி ஒரு 1 hour பவுலர் வந்து இந்த மாதிரி ஸ்பீடில் இருந்தாங்க அப்படின்னா சிஎஸ்கேவிற்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்றதுனால மேபி வந்து ஸ்பென்சர் ஜான்சன் வந்து எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்காங்க. ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது கண்டிப்பாக பார்க்கணும். நமக்கு தேவை ஒரு நல்ல குவாலிட்டியான ஸ்பீட் பவுலர். ஸோ நல்ல யங்ஸ்டர், நல்ல ஸ்பீடு போடக்கூடிய நல்ல தரமான பவுலர் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஷான் அபோட். இவரும் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் பவுலருங்க. ஸோ நல்ல ஸ்பீடு இருக்குது இவர்கிட்ட. பட் ஒரு சில சீசன் வந்து ஐபிஎல்ல ப்ளே பண்ணார். பட் அதுக்கப்புறம் வந்து அவர் எந்த டீமுமே அப்ரோச் பண்ணல. ஸோ இந்த சீசன் மேபி சிஎஸ்கே வந்து இவரை ரீப்ளேஸ்மெண்ட்டாக உள்ளே எடுத்துகிட்டு வருவாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் ஏற்படுத்தியிருக்கு. எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா நல்லா தான் இருக்கும். நல்ல ஸ்பீடு இருக்குது. பட் இருந்தாலுமே வந்து டெக்னிக்ன்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ எந்த இடத்துல எப்படி போடணும், எப்படி ரியாக்ட் பண்ணணும், எந்த மாதிரியான வேரியேஷனை கொண்டு வந்துடணும், எந்த பேட்ஸ்மேன் வந்து ஒரு அடிச்சிட்டு இருக்காங்கன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து எந்த மைண்ட் செட்டு நம்ம எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற சொல்லிட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இவரை எடுத்துகிட்டு வந்தால் நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரியும் நிறைய விஷயங்கள் வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக திங்க் பண்ணுவாங்க. ஸோ அதனால் என்ன மைண்ட் செட்டில் வராங்க, என்ன பிளானில் வராங்க அப்படின்றது கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது அபோட் வந்து ஒரு நல்ல பிக்காக இருப்பாரா சிஎஸ்கே அணிக்கு அப்படின்ற மாதிரி கேள்விகளும் போயிட்டுருக்கு. ஸோ என்ன பிளானில் சிஎஸ்கே அணி வர போகிறாங்க, இவருக்கான போகிறதுக்கான அந்த ஆப்ஷன் இருக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ரிச்சர்ட்ஸ் கிளெஷன் இவர் பார்த்தீங்கன்னா
கிளஸ்னா பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சிஎஸ்கேனி ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக தான் உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஒரு சீசன் சிஎஸ்கேனிக்காக ஆடி இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்திருக்கு அப்படின்னும் போது ஸோ சிஎஸ்கே மேபி இவருக்கே மீண்டும் ரீப்ளேஸ்மெண்ட்டாக போனால் நல்லா இருக்குமா அப்படின்ற கேள்விகளும் போயிட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக சிஎஸ்கேவுடைய அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து எபிலிட்டியை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கான ஒரு குவாலிட்டியான பவுலருக்காக போகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேல 135 140க்குள்ளே போடுற அந்த பவுலர் குவாலிட்டி தான் இருக்குது. அப்படின்றதுனால மேபி அந்த 145 150 போடக்கூடிய அந்த குவாலிட்டியான பவுலர்ஸ் வேணும். அப்படின்றதுனால மேபி வந்து கொஞ்சம் திக் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இல்லை எங்களுக்கு வந்து டெத்தில் போடக்கூடிய ஸ்லோயர் வேரியேஷன் காட்டக்கூடிய ஒரு மீடியம் பேஸர் தான் வேணும் அப்படின்னு பிளான் பண்ணாங்கன்னா இந்த ஆப்ஷன்லாம் ஓரம் கட்டிட்டு வேறு ஆப்ஷனுக்கு போகிறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிளானில் வந்து சிஎஸ்கே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பிளானில் ரிச்சர்ட் கிளசன் வந்து கொஞ்சம் நல்லா இருப்பார். ஏன்னா வேரியேஷன் அவர்கிட்ட இருக்குது, நல்ல டெத்லேயும் நல்ல திங்க் பண்ணி போடக்கூடிய டேலண்ட்டு இவர்கிட்ட இருக்குன்றதுனால மேபி சிஎஸ்கே போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஜெரால்ட் கோட்ஸே ஸோ இவரும் வந்து நல்ல பவுலருங்க, செம்மையான பவுலர், நல்ல வேரியேஷன் இருக்குது, ஸ்லோயர்ஸ் நிறைய போடக்கூடியது, 145 மேலே நல்ல குவாலிட்டியான ஸ்பீடும் இருக்குது இவர்கிட்ட. ஸோ அப்படி இருக்கும்போது இவரை வந்து உள்ளே எடுத்துகிட்டு வருவாங்களா அப்படின்ற கேள்விகளும் போயிட்டுருக்கு. ஏன்னா போன சீசன் மும்பைக்கு ஆடி இருக்காரு. ஸோ இந்த சீசன் அவர் வந்து எந்த டீமுமே எடுக்கல. ஆனால் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னலில் வந்து நல்ல செட்பேக்காக இருந்தார். பட் ஏன் சவுத் ஆப்பிரிக்கா ஸ்குவாடில் வந்து இவர் இடம் பிடிக்காமல் போயிட்டார் அப்படின்னா அந்த இன்ஜுரி தான். பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா ஃபாரின் பிளேயர்ஸ்க்கு அதிகமாக வந்து போட்டியிலிருந்து விலகுவதற்கான முக்கியமான காரணமே இன்ஜுரி தாங்க. ஸோ அந்த இன்ஜுரி வந்து இவங்களுக்கு எப்படி இவ்வளோ சீக்கிரமாக ஆகுது அப்படின்றது ஒன்றும் புரியல. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் ஃபாரின் பிளேயர்ஸ் நிறைய பேர் இன்ஜுரினால தான் இந்த சீசன்லேருந்து வெளியே போயிருக்காங்க. ஸோ அதனால் மேபி ஜெரால்ட் கோட்ஸை வந்து சிஎஸ்கேனி பிக் பண்ணுவாங்களா அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. பட் இருந்தாலுமே என்னை பொறுத்த வரைக்கும் இவர்கிட்ட வேரியேஷன் இருக்குது, ஸ்லோயர்ஸ் இருக்குது. ஸோ என்ன பிளானில் இருக்காங்க அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ரிச் டாப்லி ஸோ இவர் ஒரு நல்ல லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பீடாக இருங்க, செம்ம குவாலிட்டி, நல்ல ஸ்விங் இவர்கிட்ட இருக்குங்க. அந்த பவர் பிளேயில் 1 or 2 3 ஓவர்ஸ் வந்து போடணும் அப்படின்னா இவர்கிட்ட அந்த பாலை கொடுத்தாருன்னா கண்டிப்பாக நல்லா ஸ்விங் பண்ணக்கூடிய திறமை இவர்கிட்ட இருக்குது. ஸோ ஏற்கனவே மும்பையில் ஆடி இருக்காரு, ஆர்சிபியில் ஆடி இருக்காரு. ஆனால் இன்ஜுரி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய டீம் வந்து இவரை ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கிறதுக்கான அந்த திங்கிங்கில் வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க. ஸோ சிஎஸ்கேவும் அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. பட் வந்து எல்லாருக்கிட்டையும் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் நல்ல குவாலிட்டியான ஸ்பீட் பவுலர், இந்த சான்ஸில் வந்து ஒரு நல்ல பிளேயரை வந்து பிக் பண்ணி வச்சிங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் சிஎஸ்கேனி இருக்க போகிறாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ரிச் டாப்லிக்கு சிஎஸ்கேனி போக போகிறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். டாம் கரன் ஸோ டாம் கரனும் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வீரர். ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி இருக்குது, நல்ல ஸ்பீடு இருக்குது, நல்ல வேரியேஷன் இருக்குது. பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கார். போன சீசன் ஐபிஎல் ஆடல, அதுக்கு முன்ன சீசன் வந்து டெல்லிக்கு ஆடி இருக்காரு. ஒரு சில சீசன் வந்து நல்லா ஆடி இருக்காருங்க, ஒரு ஐபிஎல்ல வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ பேட்டிங் எபிலிட்டியும் ஓரளவுக்கு இருக்குது. ஸோ சாம் கரன் டாம் கரன் 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. ஸோ அவரும் சாம் கரன் இந்த சீசன்லேருந்து ஃபுல்லாக விலகிட்டார். டாம் கரனுக்கு ஒரு வாய்ப்பு இந்த சீசனில் கிடைக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு போயிட்டுருக்கு. ஸோ என்ன பண்ண போகிறாங்க சிஎஸ்கேனி? ஸோ இவங்க தாங்க சிஎஸ்கே டார்கெட் பண்ணி வச்சிருக்கிற முக்கியமான பவுலர்ஸ், கீ பவுலர்ஸ். இதில் யாரை சிஎஸ்கேனி பிக் பண்ணால் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா 99% பார்த்தீங்கன்னா ஸ்பென்சர் ஜான்சனை தான் சிஎஸ்கேனி பிக் பண்ண போகிறதான ஒரு தகவல் வந்து வெளியே இருக்குது. அப்படின்றதுனால மேபி வந்து அவரை பிக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பட் சரி ஓகே, சிஎஸ்கே அவங்கள பிக் பண்ணுறது ஓகே, உங்களுடைய சாய்ஸ் அதுவாக இருக்கும். யாரை நீங்கள் பிக் பண்ணால் நல்லாயிருக்கும், எந்த பிளேயர் சிஎஸ்கேவுக்கு வந்தால் அந்த பவுலிங் யூனிட் வந்து பயங்கர ஸ்ட்ரென்த் ஆகும் அப்படின்றத பற்றி உங்களுக்கு கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.